Hello friends, so welcome back to our channel Tech Givings Technology. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா LTI Sparksல openings release பண்ணிருக்காங்க, which means nothing but L&T Infotech. So அந்த details தான் நம்ம பார்க்க போறோம். So யாரெல்லாம் வந்து eligible, so என்ன passed out year eligible, so என்ன job role, எப்படி apply பண்றது and apply பண்ற link ஆன details, so இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம capture பண்ண போறோம். So முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண போது தான் உங்களுக்கு கால் லெட்டரும் ஜென்ரேட் ஆகும் ஃப்ரம் LTI. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம ஜாப் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ கம்பெனி நேம் LTI Spark, ஜாப் ரோல் வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, குவாலிஃபிகேஷன் BE BTech ஆல் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் எலிஜிபிள், விச் மீன்ஸ் சர்க்கியூட் அண்ட் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் ரெண்டு பேருமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 2021 அண்ட் 2022 வந்து எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட். அண்ட் 60% அபோவ் இருக்கணும் த்ரூ அவுட்டாக, விச் மீன்ஸ் உங்களோட 10th 12th அண்ட் யூஜியில் எல்லாத்துலேயுமே 60% அபோவ் இருக்கணும். அண்ட் ஆக்டிவ் பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும் போது நீங்கள் எந்த ஒரு பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது, எல்லா பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணி இருக்கணும். ஸோ அகாடமிக் கேப் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளாஸில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் ஃப்ரெஷருக்காக இந்த ரோலு. ஜாப் லொக்கேஷன் வந்து இஸ் பேன் இண்டியா. ஸோ இன்டர்வியூ மோட் பார்த்தீங்கன்னா வந்து விர்ச்சுவல் மோடில் நடக்கும். ஆன்லைன் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் HR ரவுண்ட்ஸ், இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கும். அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் பார்த்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர். ஸோ இங்கே பாருங்கள், அகாடமிக் கேப் வந்து அகாடமிக் கேப் அலோட் ஒன்லி ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் என்டையர் கோர்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு BE 4 இயர்ஸ்னால் நீங்கள் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டப்பா தான் நீங்கள் அகாடமிக் கேப் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மிடில் ஆஃப் திஸ் 4 இயர்ஸே நீங்கள் எந்த ஒரு கேப் எடுக்கக்கூடாது. ஸோ கேப் பண்ணுறது என்ன வேணால் மீனிங் இருக்கலாம். உங்களோட ஒரு ஹெல்த் இஷ்யூஸால் நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுத்து மறுபடியும் 3rd இயர் 4th இயர் கண்டினியூ பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் படிச்சுட்டு ஸோ 3rd இயர் 4th இயர் ஒரு 1 இயர் கேப் எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் ரீசன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அகாடமிக் கேப் எடுக்கிறீங்கன்னா 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் அகாடமிக் கேப் எடுக்கணும். இதுவே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சியில் 3 இயர்ஸ் இருக்கும் இல்லையா, 3 இயர்ஸ் தான் நீங்கள் 3 இயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் அகாடமிக் கேப்ன்றது எடுக்கணும். ஸோ அந்த நோ இயர் ட்ராப் அலோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இயர் ட்ராப்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ 10th 12th முடிச்சிட்டோன்னே வந்து 1 இயர் கேப் எடுத்துட்டு நம்ம யூஜியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 இயரில் வந்து அவங்க வேறு ஏதாவது எஜுகேஷன் படிச்சுக்கலாம். நான் நீட்டுக்கு படிக்கிறேன் ஆர் IITக்கு படிக்கிறேன்ட்டு ஒரு கேப் எடுத்து ஆர் MBBS ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அலௌடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 12th முடித்தோடனே யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் UG. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அகாடமிக் கேப் வந்து ஒரு என்டையர் கோர்ஸ் முடித்தோடனே தான் வந்து அகாடமிக் கேப்போ எடுக்கலாம். அதுவும் ஒன்லி 1 அகாடமிக் கேப் இஸ் அலௌட். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ சர்வர் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த அப்ளை லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு LTI Sparkோட கரியர் பேஜுக்கு டேரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து LTIயோட கரியர் வெப்சைட்டு, அஃபீஷியலான வெப்சைட்டு. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களோட நேம் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு வாட்டி உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்களும் உங்களோட குவாலிஃபிகேஷனு, அகாடமிக் இயரு, ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் மெயினாக எது நீங்கள் பார்க்கணும் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லையா ஜாப் டீட்டெயில்ஸு. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பிளைன்டாக டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பேஜுக்குள்ளே போய் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா போய் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் கொடுக்குறேன் நான். தென் நேம் ஆஃப் தி ஃபாதர் கேட்குறாங்க. தென் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், தென் ஃபோன் நம்பர் கொடுங்க. அண்ட் தென் உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. கண்ட்ரி, அண்ட் தென் ஸ்டேட், and then city, ஸோ உங்கள் டிகிரி கேட்குறாங்க. நான் பிஇக்கு அப்ளை பண்ணுறேங்க, பிஇ. ஸோ பேட்ச் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு அப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் காலேஜ் நேம் கேட்குறாங்க. ஸோ நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்னு அப்ளை பண்ணுறேன். தென் காலேஜ் ஸ்டேட் இஸ் தமிழ்நாடு. அண்ட் தென் காலேஜோட சிட்டி கேட்குது. ஸோ சென்னை கொடுக்குறேன். ஸோ கிராஜுவேட் அக்ரிகேட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ சிஜிபிஏல மென்ஷன் பண்ணாதீங்க, பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பாஸ் அவுட் இயர் கேட்குறாங்க. ஸோ நான் 2022ன்னு கொடுக்குறேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லாக்ஸ் இன் டிகிரி கோர்ஸ். ஸோ உங்களுக்கு எதாவது பேக்லாக்ஸ் இருக்குன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நான் 0ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பேக்லாக்ஸ் இன்னும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பேக்லாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ அரியர் பேப்பர் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனி லைவ் பெண்டிங் பேக்லாக்ஸ்ன்னு கேட்குறாங்க. நான் நோன்னு கொடுக்குறேன். பிகாஸ் நம்ம எலிஜிபிலிட்டிலே பார்த்துருக்கோம், பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் இங்கே நோன்னு கொடுக்குறேன். பேக்லாக்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ எனி பேக்லாக்ஸ் அரியர் ரீ அட்டம்ஸ் இன் ஃபைனல் இயரில் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நான் நோன்னு கொடுக்குறேன். ஸோ சாய்ஸ் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருக்கீங்களா ஒரு ஹெச்எஸ்சி பண்ணியிருக்கீங்களா கேட்டிருக்காங்க. நான் வந்து 12th கொடுக்குறேன். ஸோ டிப்ளமோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அண்ட் 12th பாஸ்ட் அவுட் இயர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஹெச்எஸ்சி டிப்ளமோ எல்லாமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கீங்களா கேட்டிருக்காங்க. ஸோ எஸ். அண்ட் தென் உங்களோட 10th பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ 10% கொடுங்க. ஸோ 10th பாஸ்ட் அவுட் இயர் கேட்குறாங்க. 2016. ஸோ நீங்கள் 10th ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ். ஸோ சப்போஸ் நீங்கள் 10th 12th ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணலன்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்ன்ட்டு இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களோட ஹெச்எஸ்சி அண்ட் ஹெச்எஸ்சி அண்ட் எஸ்எஸ்சியில் என்னென்ன பர்சன்டேஜ் இருக்கணும், ஸோ எவ்வளோ அட்டம்ப்ட் நீங்கள் எடுத்துருக்கணும், ஸோ அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஹெச்எஸ்சி எல்லாமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தான் கிளியர் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஒன்ஸ் அகெயின் படிச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஐடி டொமைனில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே பைத்தான்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்தால் சர்டிஃபிகேஷன் போடுங்க. ஸோ கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் இன் பைத்தான் ஆர் கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் இன் ஜாவா. ஸோ அதுமாதிரி சர்டிஃபிகேஷன் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வந்து நெல்லுன்னு கொடுத்துக்கோங்க. எனி ட்ராப் கேப் இன் பிட்வீன் 10th 12th அண்ட் கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க.
ஸோ அதை சொன்னேன் இல்லையா, நீங்கள் 10th முடித்தோடனே நீங்கள் கேப் எடுக்கிறதா இருந்தால் ஒன்லி 1 இயர் கேப் வந்து இஸ் அலோட். ஸோ அதுதான் இங்கே கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது கேப் எடுத்திருக்கீங்களா, 10th முடிச்சு இல்லை 12th முடிச்சு இல்லை கிராஜுவேட் முடிச்சுட்டு ஏதாவது கேப் எடுத்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அகாடமிக் கேப் அலோட் ஒன்லி ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் என்டையர் கோர்ஸ். ஸோ அதுதான் இங்கேயோ கேட்குறாங்க, 10th முடித்தோன்னே என்ன கேப் இருக்கா, 12th முடித்தோன்னே என்ன கேப் இருக்கா, ஒரு கிராஜுவேஷன் முடிச்சு ஏதாவது கேப் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இங்கே நோன்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ன்னு இங்கே கொடுங்க. ஓகேங்களா. சிட்டிசன்ஷிப் அந்த இந்தியன் கொடுக்குறேன். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் சிங்கிள் கொடுக்குறேன். அண்ட் ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க. In case selected, you are available to join to LTI from கேட்குறாங்க. ஸோ எப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அவைலபிள்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டேட் வந்து ஜஸ்ட் நீங்கள் இன்னைக்கு டேட் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அண்ட் உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ண சொல்லுது. ஜஸ்ட் நீங்கள் அப்லோட்னு கொடுங்க. சூஸ் ஃபைல் அண்ட் ஓப்பன். I am flexible to work in any technology, domain, location, work shift as per business demand கேட்குறாங்க. ஸோ எஸ் தான் கொடுக்கணும். நம்ம பாசிட்டிவாக மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும் இதில் எல்லாமே. ஸோ எஸ்ன்னு கொடுங்க. அண்ட் தென் வந்து உங்களோட ப்ரைவசி அக்னாலேஜ்மெண்ட் கேட்குது. ஜஸ்ட் அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்து ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கேட்கும். ஐ எம் நாட் அ ரோபோட்னா நார்மலாக கேட்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ சப்மிட் தி அப்ளிகேஷன். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் ஆகி சப்மிட் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எல்டிஐலேருந்து கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோன்னா அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், எல்டிஐயோட கரியர் வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூம் அண்ட் ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ட்டு செப்ரேட்டான ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்குது. ஸோ நீங்கள் அதோட லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம ஃப்ரெஷருக்கு ஒரு டீட்டெயில்டான ரெஸ்யூம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ட்டு. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் கரியர் சப்போர்ட், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வர்றதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பர்சனலி எனி டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணோன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.